கூட கிடையாது. சரி எனக்கு இப்போது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, வேறு கார் எடுத்துகிட்டேன். சுற்றி விடுவோம் பாருங்கள். அவான்ட் எடுத்துகிட்டேன். அவான்ட்டு தானே, அது நல்ல கார் தானே, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் இல்லை அதுக்கு கம்பேர் பண்ணால் இது நல்ல கார் இல்லை, பட் இது நார்மலாக இது நல்ல கார் தான். அன்றைக்கி ஏதோ ஃபஸ்ட்டில் வந்துருக்கேன். போயிருக்கேன். நான் லான்ச்சும் பண்ணல இந்த போன மேட்ச்சில். அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இதுலேயும் இது செகண்ட் தானே? செகண்ட். சரி. ஐயோ இந்த கிரவுண்ட் ஸ்டார்ட்டு வேறு மாதிரி போவோம் பாருங்க. டக்குன்னு ட்ராப் ஆகிடும். அது கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் ஒரு 150 போயிட்டா 2 பேரும் சேம் ஆகிடும். ஸ்டார்டிங் தான் போவோம். இப்போ பாருங்கள். இது ஸ்பீட் மேப்புங்க. ஷிட், எப்போ பார்த்து இந்த ஸ்லோ கார் என்னங்க இது? கரெக்டாக நான் தப்பாக எடுத்துடுறேங்க. ஃபாஸ்ட் கார் தானே? இல்லைங்க, ரொம்ப ஸ்லோ. நான் சொல்கிறேன் பாருங்க, என்னோட உங்களுக்கு 10-15 அதிகம் பத்து. போகுது 245 போகுது. குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ரோட்டில் போகணும். அந்த பக்கமாக போங்க, ஏங்க என்னை சின்ன 280 போகுது. 278 279 சாரி. அதுக்கு மேலே 280 தான். அப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்குது போல. பட் ஆனால் ஆமாம். ஃப்ரண்ட்டில் சூப்பர். அதான் முன்னாடியிலேருந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். அது அப்படியே பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் ஃபைன் போயிடுங்க. வாங்க கட்டி விட்டுருக்கேன். ஜஸ்ட் மிஸ் டச் பண்ண தரமா? தெரியும், பார்த்தேன். பண்ணுங்க. இதுதான் ஈஸி ட்ராக் ஆச்சு. ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி இல்லைங்க, அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தேன். காரு ஹேண்ட்லிங் போயிடுச்சு. லெஃப்ட் ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஐயோ, அது இடிக்கலன்னா நான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேங்க. வாட் இஸ் திஸ்? ஆமாம், அவான்டோ இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது.